அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு 17/4/2025 அன்று பதிவு செய்கின்றேன். என்னை அறிந்தால் என்ற நிகழ்வின் கீழே பதிவு செய்கின்றேன். ஓஷோவினுடைய ஒரு சில வரிகளை படிக்கும்போது ஏற்பட்ட தூண்டுதலில் எழுதுகின்றேன், பேசுகின்றேன். அந்த ஞான வெடிப்பு என்ற விஷயங்களை பற்றி படிக்கும்போது அது எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே வெடிப்பு உருவாகிறது என்பதை, அவர் அனுபவத்தில் பதிந்ததை என்னுடைய அனுபவத்தில் என்னவென்று சிந்திக்க பார்க்கின்றேன். அது உடனே என்னை இழுத்துக்கொண்டு ஆதி முதல் மனிதனுக்கு சென்று விடுகிறது. நாம் டார்வினை பற்றி சிந்திக்க வேண்டாம், பரிணாம கொள்கைகளை பற்றி சிந்திக்க வேண்டாம். இந்த பூமியில் நமக்கு நேரடியாக இருப்பது மிருகங்கள், பறவைகள், சிறு உயிரினங்கள், மனிதர்கள். எல்லா மிருகங்களுக்கும் கண், காது, எல்லா பொறிகளும் இருக்கின்றன. எல்லா விதமான ஜீரண மண்டலம், 5 மண்டலங்களும் இருக்கின்றன. எதிர்ப்பு சக்திகள் இருக்கின்றன. மனிதனுக்கு இருக்க ஒரே விஷயம், இவனுக்கு இருக்கக்கூடிய மூளையில் ஏற்பட்ட 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு இரசாயன மாற்றம்தான். இந்த இரசாயன மாற்றம் மனிதனுக்குள்ளே மட்டும் எப்படி ஏற்பட்டது என்பதை சிந்திக்கும் போதுதான் beyond all the science and எல்லா விதமான அடுக்குகளையும் தாண்டி சிந்திக்க முடிகிறது. ஏனென்றால் இது எப்படி ஏற்பட்டது, அவ்வளோதான். மிருகங்கள், பறவைகள், செடிகள், கொடிகள், பஞ்சபூதங்கள், பிக் பேங் தியரி கூட நம்ம போக வேணாம். வெடித்து இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒன்றை நாமெல்லாம் எளிமையாக, இலவசமாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு நமக்குள்ளே ஏதோ இருக்கிறது என்று நாம சிந்திக்கிறோம். அந்த நான் என்பதும் மனம் என்பதும் எல்லாம் அழிந்துவிடும் இதை சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால். நீங்கள் சாப்பிடுகின்றீர்களே, அந்த சாப்பிடுகின்ற உணவு எப்படி ஜீரணமாகிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீர்கள். இன்றைக்கு யூடியூப்பில் ஹவு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க்ஸ், எப்படி ஜீரண மண்டலம் இயங்குகிறது என்பதை நீங்கள் உங்கள் வைத்திருக்கக்கூடிய அலைபேசியில் பார்த்தீர்களானால் நன்றாக பார்க்க வேண்டும், அவசரமாக பார்க்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் ஆடிப்போவீர்கள். அதே மாதிரி ரெசிபிரேட்டரி சிஸ்டம், நுரையீரல் எப்படி இயங்குகிறது, அதே போல் உங்களுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்டம் எப்படி இயங்குகிறது, அதே போன்று உங்களுக்கு காற்றோட்ட மண்டலம் தெரிந்த பிறகு இனப்பெருக்க மண்டலம் என்ன, எப்படி இனப்பெருக்கம் உருவாகியது அந்த மண்டலம், அதற்கு பிறகு எக்ஸ்கிரீட்டரி கழிவேற்று மண்டலம். இதையெல்லாம் பல ஆண்டுகளாக என்னை அறியாமலே நான் போய் பார்த்து அதற்கு இப்போதைக்கு இணையதள வசதி இருப்பதனால் பார்த்து எப்போது எனக்குள் ஒன்றுமில்லாமல் போனதே என்று தெரியாமலே ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது.
ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்க எதுலேயுமே நமக்கு எந்த விதமான அது என்ன சொல்கிறோம் தொடர்பே இல்லை. ஒன்றே ஒன்று தொடர் சொல்லுகிறது, பசி தாங்கவே முடியலை, அதை தள்ளி போடவும் முடியலை, அதை விட்டு விலகவும் முடியலை, அதற்காக வேறு ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியாது. பசி ஒன்று தான், மற்றபடி வலி பயம் மற்ற எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம். பயத்திற்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம்னா சரியாயிடும். வலிக்கு அதுக்குரிய மருத்துவ உலகத்தையோ முடிச்சிட்டோம்னா சரியாக போகும். மற்ற எல்லாம் பாசம் இந்த பாலியல் எல்லாமே யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப், பட் யூ கேனாட் ஸ்டாப் யுவர் பசியை நீங்கள் நிறுத்தவே முடியாது. அது எக்ஸ்ட்ரீம் யாராவது ஒருத்தர், பல கோடிகளில் யாராவது ஒருத்தர் 2 வருஷம் சாப்பிடாமல் இருக்கார், 2 வருஷம் வெறும் தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கார், காற்றை குடிச்சிக்கிட்டே இருக்கு. இது எல்லோரும் செய்ய முடியாதுன்ற ஒரு விஷயம். அதான் அது எக்ஸ்ட்ரீம். 100க்கு 99.9999 அதுலேயும் % இருந்துச்சுன்னா பசி தான். ஆக பசியையும் அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. கொஞ்சோண்டு அதற்குரிய உணவை போட்டோம்னா அது இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த இயக்கத்தில் எப்போ அந்த உணவுக்கு குறையுது, அதுக்கு தக்கபடி இப்போ புரோட்டீன் வேணுமா, கார்போஹைட்ரேட் வேணுமா, பைஃபர் வேணுமா, நார்ச்சத்து, இதெல்லாம் அதுக்குள்ளே நமக்கு இப்போ எல்லாமே வந்துருச்சுல சயின்ஸ். ஸோ அந்த இடத்துல தான் நான் பார்க்குறேன், இந்த பசி மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த பூமியினுடைய எந்த உயிராட்சியும் இருக்க முடியுமா? பசியை கொடுத்து, பசிக்கு உணவை கொடுத்து, உயிர் வாழ காற்றை கொடுத்து, நீரை கொடுத்து, நெருப்பை கொடுத்து, பஞ்சபூதங்களையும் கொடுத்து, பூமியை கொடுத்து, அதுக்கு பிறகு உள்ளே போனால் அந்த பசியில் இருக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் உடம்புல சக்தியாகி மனித இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆன்மீகம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை உணர தொடங்குறோம்ல. மற்ற எல்லா ஆல் ஸ்பிரிச்சுவல்ஸ் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்டரி டு நோ தி காட்ஸ் ப்ராசஸ், அஸ் விவேகானந்தா சேஸ். அப்போ என்ன செய்யுது, ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்தில் இருக்க எந்த விஷயத்திலையும் அதை அடைந்து விட்டோம் அடைந்தோம் என்று கூட சொல்வதற்கில்லை. ஏனென்றால் ஒரு வேதாந்தம் அது சொல்லுது, எவனொருவன் இதை அடைந்து விட்டேன் என்று சொல்கிறானோ அவன் அடையவில்லை, எவன் அடையவில்லை என்று தேடுகின்றானோ அவன் அடைய துடித்து கொண்டிருக்கிறான் என்றும் சொல்லுகிறது. அப்போ அந்த இந்த மாதிரி அதில் ஸ்டாப்பே கிடையாது. ஏனென்றால் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தையும் நாம் எப்போ புரியும்? நாம் சுவாசிக்கின்ற காற்றை நாம் இன்னும் நினைக்கலையே, அப்புறம் எப்படி நீங்கள் எதை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ என்ற அறிவை எப்பொழுது அடைகிறோமோ அந்த அறிவு என்றெல்லாம் வேதாந்தம் சொல்லுகிறது. எது அடைதல்? அதற்காகத்தான் நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆன்மாவை அறிந்தால் அனைத்து முடிந்ததா? இல்லை இல்லை, இன்னொன்று இருக்கிறது. இல்லை என்பது என்ன? இந்த எடுத்த பிறவியை முடிக்கிறது வரைக்கும் இயங்கணும். அங்கே தான் நான் உணர்றேன், எப்போ சாவு உனக்கு தெரியுமே, தெரியாதா? எப்போ சாக போகிறேன்னு உனக்கு தெரியாது, என்ன இருக்கலாம், ஆனால் சாக போறியே, இப்போவே செத்துப்போவே. நீ சாகவே முடியாத ஒரு உணர்வு உனக்குள்ள, சாகிறதுக்கு பயப்படுற உணர்வு உனக்குள்ள, சாகிறதுக்காக இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு உனக்குள்ள, இதெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியிருக்கே. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்லுவ? எவ்ரிதிங் கன்ஸ்ட்ரக்டட் மெட்டாஃபிசிக்கலி, எல்லாத்தையும் கடந்த கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கட்டமைப்பு உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது.
எல்லா கட்டமைப்புகளும் அழிவதோடு இந்த உடலும் அழிந்துரும். ஆனால் இந்த கட்டமைப்பு எதால் நடத்தப்பட்டது, எங்கிருந்து நடத்தப்பட்டது, எப்படி நடத்தப்பட்டது? கட்டமைப்பு உடம்பு கட்டமைக்கிறது, உடம்புக்குள்ள உள்விருப்புகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, வெளி உறுப்புகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு உறுப்பும் இயக்கம் தனியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஹார்ட் தனியாக இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, கிட்னி தனியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டமைப்புக்கும் தொடர்புகள் இருக்குமே ஒழிய ஒரு கட்டமைப்பு இன்னொரு கட்டமைப்பு ஆகாது. ஒவ்வொரு கட்டமைப்பிற்குள்ளும் அதற்குரிய அறிவு, அந்த செயல்படக்கூடிய இயக்கத்திற்குரிய ஆற்றலும் அறிவும் இருக்கிறது. அதனால தான் இதயத்துக்கு நீங்கள் பலவீனமான என்ன சொல்கிறாங்க, பிளாக் ஆயிடுச்சு, இயங்கலை. அந்த இயங்குவதற்குரிய கட்டமைப்பும் இயங்குவதற்குரிய சக்தியும், அந்த சக்தி அத்தனையும் உங்களுடைய எண்ணத்திலும் உங்களுடைய அன்னத்திலும் தான் கலந்திருக்கிறது. இந்த உடம்பு கருவறையிலிருந்து வெளிவரும்போது 100% மேபி சிலருக்கு ஜெனட்டிக்கலாக சில வியாதிகள் இருக்கலாம். எல்லா கட்டமைப்பு இருக்குது, அப்படியே உள்ள அத்தனை இருக்குது. ஒவ்வொரு உறுப்பையும் அப்படி போட்டு பார்த்துட்டு யூடியூப்பில் போட்டு பார்த்த பிறகு மசில் சிஸ்டம், தசை அமைப்புகள், ஸ்கெலிட்டன் சிஸ்டம், எலும்பு அமைப்புகள், இன்டெஸ்டைன் சிஸ்டம், ஒரு இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் 7 மீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 21 அடி இருக்குது நம்முடைய சிறுநீரகம். அதே மாதிரி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களும், எலும்பு செல் கூட குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. செல்கள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இந்த ஒண்டர்ஸை நினைக்கும் போது எதை படிக்கிறது, எல்லா படிக்கிறதும் செய்தியாக இருக்கு. இதே நான் விடிய விடிய உயிரை பணைய வைத்து படித்திருக்கின்றது இப்போ தான் தெரியுது. எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒரு செய்தி இதை சார்ந்து வந்துடுமா அப்படின்னு பார்த்தா வரமாட்டேங்குது. சரி, இப்போ நம்ம வேதாந்தம் தான் மேக்சிமம் இருக்குது அப்படின்னு உள்ள போனால், புத்தர் தான் இருக்கான்னு தெரிஞ்சோன்னா ஒரு குறிப்பிட்ட தூரக்கு பிறகு அது நார்மல் ஆயிடுது. இந்த நொடியில் சுவாமி விவேகானந்தர் சொன்னது ஞாபகம். வேதாந்தத்தில் இருக்க அத்தனையும் விட்டுருங்க, 108 உபனிஷத்தை விடுங்க. அந்த 10 உபநிஷத்தில் கேன, கட, மாண்டூக்கிய, முட்டக்க, தைத்திரிய, ஐத்திரிய, பிரகதாரண்ய, இந்த 10-15 இருக்குது. சாத்தியாயினி, பரமஹம்ச, சில இதுகள்லாம் இருக்கிறது. அப்படி உள்ளே போனோம்னா அப்படியே டக்குன்னு தூக்கும். ஆனால் அது நிறையா வரிகள், அதில் நிறையா அந்த அரசன்ட்ட சொன்னது அப்படி இப்படின்னு வரும்போது கொஞ்சம் குழப்ப ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே போகக்கூடாது. கடவுபனிஷத்துக்குள்ளே போகும்போது அது அவர் மூலம் இவருக்கு வந்தது, இவர் மூலம் மரணத்தை கேட்டு வந்தது, அதெல்லாம் நம்ம போகாமல் கடைசி சில கண்டென்ட்டை தொட்டோம்னா ஒரே வரி எதால், கேன உபனிஷத்தில் ஒரு எதால் உன் கண் பார்க்கிறதோ, கண் பார்க்கறது, கண் தனியாக எடுத்து வச்சா பார்க்காது. இப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் சிந்திக்க ஒவ்வொரு அணுவணுவான விஷயமாக சிந்திக்க அந்த சிந்தனையே லைஃப் ஆகிட்டு போய் உலகமெல்லாம் பொய், மாயை, மூட நம்பிக்கைன்றது நாம் திட்டம் போட்டு பேசுகிறதில்ல, தானாக வந்துடுது. சரி, இந்த உலகத்தில் இருக்க ஏதாச்சும் பெர்மனண்ட்டாக இல்லையே. இந்த உடம்பு இவ்வளோ வயசாக இருக்கு, ஏதாச்சும் உனக்கு பெர்மனண்ட்டாக இல்லையே. அப்புறம் இதை வச்சு என்ன செய்ய போகிற? பார்த்தா இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும், அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் உன் பிண்டத்திற்குள்ளே பார்க்கலாம் என்று நம்மளுடைய ஞானிகள் இதுதானா? ஸோ அதுதான் போக்க முடியும். அதற்கு கூட இந்த உலகியலில் நம்ம மாட்டிக்கிட்டது, குடும்பம் என்று ஒன்று மாட்டிக்கிட்டது. அழகாக சொல்லுவார், அந்த குடும்பத்திலிருந்து நாம் இதுக்குள்ளே நுழையணும்னா அந்த தீர்க்கமான தேடல் இருக்கணும். அந்த தேடல் தான் இப்போவும் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்குன்னா
எல்லாம் தெரியுது, ஒன்றும் இல்லை, சாகிறது ஒன்றும் இல்லை, ரைட்டு. என்னத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ரைட்டு. ஆனால் படிச்சுக்கிட்டு இருக்கோம், ரைட்டு. என்னத்துக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஒன்றும் இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பண்ணாமல் இருக்க முடியலை. அப்போ தான் அந்த உயிரின் ரகசியம் விளங்குது. இப்படியே ஒவ்வொன்றா போக 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 ஃபஸ்ட்டு சொன்னேங்க, இந்த ஆதி மூலத்திற்கு அடுத்து இருக்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம், அதற்கு அடுத்து இருக்கிற பூமி, பிரபஞ்சம் முழுவதும், பஞ்சபூதங்கள், செடி கொடி, இது மரங்கள், பறவைகள், மிருகங்கள், மனிதனுக்குள்ளே எண்ணம், அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு, மனச்சாட்சி, மரபணுத்திறன், இவன் வச்சுக்கிட்டு இருக்க காஸ் அண்ட் எஃபெக்ட், இவன் வச்சுருக்க டைம் அண்ட் ஸ்பேஸ், எல்லாத்தையும் கடந்துட்டோமான்னு வந்தால் ஏன்னா மேக்சிமம் ஒன்றும் இல்லாமையே தெரியுதே. அப்படியே சாப்பிட்ட உடனே இந்த இப்போ பேசுகிறோம் அவ்வளோதான். பட் இது யாருக்கு பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம் ஒன்றும் தெரியாது. சரி, வாழ்நாள் முழுவதும் இறுதி பெட்டு வரைக்கும் இப்படி போயிடுவோமா? போயிடலாம். அதுக்கு எதுக்கு நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற? கொஞ்சம் சாப்பாடு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ உலகம் பூரா அலைஞ்சு, சென்னையில் அலைஞ்சு, சிங்கம் மலேசியாவெல்லாம் போய் அலைஞ்சு வந்து இங்கே வந்து அரசியல்காரங்கள்ட்டெல்லாம் அலைஞ்சு, வக்கீலுக்கெல்லாம் அலைஞ்சு, மனிதர்கள்ட்ட பூரா அலைஞ்சு எல்லாம் பார்த்து யாராவது ஒருவர் இந்த நிலைக்குள்ளிருந்து நமக்கு பேசுவாரான்னு பார்த்தா வேதாந்தங்கள் தவிர, உச்சக்கட்ட தம்மபதம் போன்ற ரகசியங்கள் தவிர, தம்மபதம் ஒரே வரிசை. எண்ணங்கள் தான் நீ ஆகிறாய், எண்ணங்கள் தான் உலகம் உருவாகிறது. இப்போ எண்ணமே இல்லாமல் போயிட்டு என்னடா செய்யணும், எந்த எண்ணமும் இல்லாமல் போனாலும் பசிக்கும். நீங்கள் மனமற்று இருந்தாலும் பசிக்கும், எண்ணமற்று இருந்தாலும் பசிக்கும், எதுவும் மட்டும் இருந்தாலும் பசிக்கும். ஹோமாஸ்டேஜில் இருக்கவனுக்கு அதுக்கு சத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எந்திரிச்சிருவாங்கன்னு அந்த உணவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 நாளாக கொஞ்சம் ஏதோ இருமல் வந்துட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் பதிஞ்சு எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அதே நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னா அங்கே தான் பார்த்தேன். இந்த உடம்போடு நமக்கு உடல் இருக்குது, உயிர் இருக்குது, நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்க மரபணு இருக்குது, அறிவு இருக்குது, எண்ணம் இருக்குது, நுண்ணறிவு. அதோட ஒவ்வொரு செல்லிலும் அன்பும் உண்மையும் அட்டாச் ஆகிருக்கே. ஓ, இந்த 2 விஷயத்தில் தான் இந்த உலகத்தில் அமைதியாக இயங்க முடியுது. இப்போ கடந்த சில வருடங்களாக ஸ்டூடெண்ட் மத்தியில், அதாவது 13 வயது 14 வயதுக்குள்ளே இருக்க குழந்தைகளோடு இயங்கும்போது ஒரு எனர்ஜி இருந்தது. அதுதான் வந்து கடைசி வரைக்கும் அப்படியே போயிடுவோம். இருந்தாலும் கமிட்மெண்ட்டுன்னு சின்னதை வச்சு, அந்த சின்ன கமிட்மெண்ட்டுக்கே இவ்வளோ பயப்படுறோம்னா பெரிய கமிட்மெண்ட் ஆகிருந்தால் என்ன ஆகுது? என்ன ரகசியம்னா, எது இருந்தாலும் இதைத்தான் செய்ய சொல்லுது. எதை? இந்த உண்மையான அண்டத்தில் இருக்கும் அனைத்தையும் பிண்டத்தில் பார்ப்பதையும், இன்னும் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் என்ன இருக்குன்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டுமே இருக்க சொன்னதே ஒழிய வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். அது கூட என் நண்பர்கிட்ட கூட சொல்லவே சொன்னாங்க, அவனுக்கு ஒன்றுமே வேணான்னு தெரியுது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒன்றுமே வேணாம், பசி கொஞ்சம் தீர்க்கப்படணும், மற்றபடி இயங்கப்படணும், எல்லாத்தையுமே ஃப்ரீயாக. இப்போ வந்து எனக்கு உண்மையை சொல்லப்போனால் நிறையா கொஞ்சம் ஒரு பணங்கள் வந்து இந்த கமிட்டட் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி ஏதாச்சும் வந்தால் எப்படியாச்சும் இவங்களை வச்சு பணம் பண்ணி போடணுமேன்னு வர மாட்டேங்குது. கொடுத்துடலாம், இருக்கிறத ஃப்ரீயாகவே கொடுப்போம். எவ்வளோ கொடுப்போம்? அதிகமாக கொடுப்போம், தெரிஞ்சதெல்லாம் கொடுப்போம். இன்றைக்கி இப்போல ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நீங்கள் கற்றுக்கிட்டு போய் அப்படியே செய்யுங்க. இப்படி ஒரு கமர்ஷியல் பண்ணக்கூட தெரியாத நிலையில் காட்டில் அதை என்ன செய்கிறது? ஏனென்றால் உடம்பினுடைய ஒவ்வொரு உடம்பு அதிர்வலைன்னு சொல்ல மாட்டேன், உடம்பினுடைய ஒவ்வொரு சொல்லும் அதிர்வலையாகுது. எப்படின்னா, நம்மளுடைய அன்பும்
இறுதியான உண்மையும் மெய்ப்பொருளை கண்டு அந்த அறிவோடு இயங்கும் போது அதை விட்டுட்டு ஏதாச்சும் சொன்னான், முயற்சி பண்ணான். பல வருடங்களாக பொறாமையே இல்லாமல் போயிருந்துச்சு. பல வருடங்களாக அப்படியே யாரோடையும் கம்பேரிசன் பண்ணாமல் போயிடுச்சு. அப்புறம் பொய்மை, மாயெல்லாம் எல்லாம் இதை படித்து பார்த்து இந்த லாஜி, அஸ்ட்ராலஜி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, கோயிலுக்கு போகிறது எல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கும்போது ஏதாவது ஒன்றுன்னா கொஞ்சம் வேதாந்தம் கொஞ்சம் அதான் கொஞ்சம் ரைட்டாக கொடுக்குது. மற்றபடி ஒரே விஷயம் மட்டும் விளங்குது. இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பினுடைய ரகசியம் மட்டும் விளங்கி, எந்த பிரபஞ்சத்தோட கட்டமைப்பு, பூமி, பஞ்சபூதங்கள், மிருகங்கள், செடிகள் எல்லாமே திருப்பி சொல்ல கட்டமைப்பு பார்க்கும்போது, அந்த கட்டமைப்புடைய இயக்கத்தை பார்க்கும்போது, அந்த இயக்கத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை பார்க்கும்போது, அந்த எனர்ஜி உருவாகிற முறையை பார்க்கும்போது, அந்த எனர்ஜியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும், செடி, கொடி, மிருகங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, அதோட எண்ணமும் சேரும்போது என்ன ஒண்டர்ஸ். அந்த ஒண்டர்ஸை தெரியாமலே மனிதர்கள் ஓடி போயிடுவோமே. இந்த ஒண்டர்ஸை யாராச்சும் தெரிஞ்சுக்கிடுவாங்களான்னு நினைக்கிறேன். இல்லைன்னு மட்டும் வருது. நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். யாராச்சும் தெரிஞ்சு பேசுவாங்க. இல்லை, நமக்கு என்னன்னா அதுக்கு தான் என்ன நண்பர்கிட்ட சொல்லுவேன். 24 ஹவர்ஸும் 1440 நிமிடமும் 86,400 செகண்ட்ஸும் இந்த பயிற்சியிலே இருப்போம். வேறு ஒரு பயிற்சி எனக்கு தெரியல. பயிற்சின்னு கூட சொல்ல, அப்படியே இருப்போம். ஒன்று நினைக்கிறோமா, அந்த நினைப்பு இறுதி உண்மையிலேருந்து வரணும். சொல்கிறோமா, இறுதி உண்மையிலேருந்து வரணும். செயல்படுறோமா, இறுதி உண்மையிலேருந்து. யாரும் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. சரி, கேட்குறதுக்கு யாராச்சும் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மை என்பதே, உண்மையை பேசுகிறவங்களாம் தப்பானவேண்டாகி, உண்மையை பொய் பேசுகிறதுலாம் நல்லாண்டாகி, இப்போ பொய் பேசுகிறதும் உண்மை பேசுகிறதும் மிகப்பெரிய கொடிய பொய் பேசுகிறவங்க கூட உண்மை பேசுகிறது, நான் உண்மை தான் பேசுகிறேன், சத்தியமாக சொல்கிறேன்ற அளவுக்கு வந்துட்டான். அவன் திருந்தனாலும் இல்லையோ உண்மையை தேடுறாங்க. இதில் என்ன முக்கியம்னா, அந்த கொள்ளையடித்தவன், இந்த லஞ்சத்தில் வாழ்கிறவன்லாம் வேர்ல்டு ஃபுல்லாகவே எடுத்துங்க, 1% கூட இருக்காது. மீதி 99% கொஞ்சம் இடைவெளி லஞ்சம் இது. அப்புறம் அதில் ஒரு 30-40% வச்சுங்க. ஒரு 50% வறுமை தான், ஏழ்மை தான், கொடுமை தான், கடுமை தான். அவங்களாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு தான் இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. என்ன கொடுமைன்னா, ஒரு முதலமைச்சர், பிரதம மந்திரியே இந்த 50-60% வச்சு தான் வர்றாங்க உலகம் முழுவதும். அவனுக்கு அந்த ஒரே நாள் ஓட்டு போடுறதுக்கு முன்னால் கொஞ்சம் சரசவியை பாருங்கள். இந்த எலெக்ஷன் வரப்போகுதான், ஒவ்வொருத்தனும் சொல்கிறான், எப்பா நீ எதுக்கப்பா நியூஸில் சொல்லணும், எதுக்கு பேட்டி கொடுக்கணும், உன்னுடைய செயலெல்லாம் உண்மையாக, சத்தியமாக, நேர்மையாக இருந்த ஆளுகள்லாம் உங்கள் அரசியல்வாதிகளை பாருங்கள். நீங்கள் ஏன் சொல்லி சொல்லி இன்டர்பிரட்டேஷன், இல்யூஷன் இன்டர்பிரட்டேஷன், இமோஷனல் இன்டர்பிரட்டேஷன் மாற்றி, இதெல்லாம் என்னடான்னா மக்கள் புரியணுமா? அடுத்தப்பில் மக்கள் தான் அதை முடிவெடுக்க போகிறாங்க. அவங்களே ஒரு 10-30 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு மொத்தத்துக்கும் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் அப்படிப்பட்ட கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு உலகத்தில் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி, அப்படியே சாட்சியாக விட்னஸாக பார்த்துக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.